GTA 3 GTA 3 வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாகம் பார்த்தோமா, ஸோ அந்த பாகத்தோட செகண்ட் பாகம். ஸோ இதில் யார் யார் வேலை கொடுக்குறா அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஜோயிஸுக்கும் வேலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். ஜோயிஸு அப்புறம் இன்னொருத்தன் யார், இந்த எல்னு ஒருத்தன் மிஸ்டியோட லவ்வரா, அவனுக்கும் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். ஸோ போய் மிஸ்டியோட லவ்வருக்கே இந்த ஃபஸ்ட்டு வேலையை நம்ம போய் செஞ்சு கொடுப்போம். நேராக போயிட்டு இந்த பிரேன் ஷாப் இருக்குல்ல, அதில் போய் இந்த காசு எடுக்கிறானுங்களா இல்லை ஃப்ரீயாக என்னன்னு பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு ஆனால் காசு வாங்கினானுங்க, ஸோ இப்போ காசு வாங்குறானுங்களா என்னன்னு தெரில. ஹோப் யூ லைக் நியூ கலர் அப்படின்னு வருது. காசு எடுத்துக்கிட்டானுங்களா? ஃப்ரீ தானே? அப்போ எப்போ காசு எடுப்பானுங்க என்னன்னு தெரில. சரி, இப்போ நேராக போயிட்டு அவன் இந்த மிஸ்டி அந்த முட்டை சந்தில் இருப்பான்ல, அவனை போயிட்டு என்ன வேலை தரான் அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஸோ வந்தாச்சுங்க, அவன் இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஃபுஷ்பாலா, இந்த மிஷினோட பேர் ஃபுஷ்பாலா? ஆஹா, இது ஸ்கிப் பண்ணிட்டேன், ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. சரி, ஓகே. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனோட கேர்ள்ஸ் வந்து சிட்டியில் வந்து இருக்காங்க. ஒரு 10 கேர்ள்ஸோ 12 கேர்ள்ஸோ என்னமோ இருக்காங்க சிட்டி ஃபுல்லாக. ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுதான் அந்த மிஷினோட வேலை. சரி, நானும் ஒரு காரை எடுத்துகிட்டு வந்துட்டு 2 கேலாக பிக் பண்ணி போய் அந்த இடத்துல ட்ராப் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை கேலை ட்ராப் பண்ணால் போதும்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு 4 கேலை ட்ராப் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேங்க, என்னன்னு தெரியல. ஆனால் 7லேருந்து 8 கேலை ட்ராப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு 4 கேலை ட்ராப் பண்ணாலே மிஷின் கம்ப்ளீட்டாக நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு கேலுக்கும் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டு தருவானுங்க. எத்தனை கேலை வந்து நம்ம பிக் பண்ணுறோமோ ஒவ்வொரு கேலுக்கும் அந்த அமௌண்ட்டு தருவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேனில் ஒருத்தி ஏறிட்டா இன்னொருத்தி ஏறவே இல்லை பாருங்கள். இடம் ஆனால் காரில் இடம் இருக்குது, 3 பேர் உட்காரலாம். ஆனால் ஒருத்தி மட்டும்தான் ஏறியிருக்கா. சரி, நான் போயிட்டு ஒவ்வொருத்தையாக போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வரேன். இவன் ஏறாளா என்னன்னு பார்ப்போம். வேன் தான், பெரிய வேன் தாங்க, ஏறலாட்டுக்கு. சரி, இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. போயிட்டு ஒவ்வொரு ஆளாக போய் ட்ராப் பண்ணிட்டு வரோம், வேறு வழி இல்லை. அந்த க்ரீன் கலர் காட்டுறது தான் அந்த கேர்ள்ஸு. அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வந்து போய் ட்ராப் பண்ணோம். இதோட அடுத்த மிஷினுக்கு என்ன யார் தரேன்? அடுத்த மிஷினு ஜோயிஸ் தான் தரோன்னு நினைக்கிறேன். ஜோயிஸ் தரது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கு மிஷினு. இவன் இந்த மிஸ்டியோட லவர் தர மிஷினுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பிக்கப் ட்ராப் தான் தரான். சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு நல்ல பெரிய அமௌண்ட்டு தரான். சரி, ஓகே. ஆக்சுவலாக சைடு மிஷின் மாதிரி தான் இருக்குது, மெயின் மிஷின் மாதிரியே இல்லை. சரி, ஓகே. அதை எடுத்துச்சு. ஏன்னா அந்த வேனில் வந்து யாரும் கேர்ள்ஸ்லாம் ஏற மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆள் தான் ஏறுறாங்க. ஸோ அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 கேர்ள்ஸை ஒரே டைமில் நம்மளால் ஏற்ற முடியும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். நானும் வந்துக்கிட்டு இருக்கேன். டைம் முடிஞ்சிருமா? டைம் வேறு 2 நிமிஷம் தாங்க இருக்குது. முடிஞ்சிருமா இல்லை எப்படி? ஸோ இது வரைக்குமே ஒரு கேலை தான் பிக் பண்ணி விட்ருக்கோமா? இன்னும் 3 கேள் வேணுங்க. 3 கேலை வந்து பிக் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம அடுத்த மிஷினுக்கு போயிடலாம். வண்டி வேறு எல்லாம் புக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த போலீஸ்காரை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு போலீஸ்காரை அடித்தோம்னா, அதாவது ஸ்டார் வரலைங்க, நான் பார்த்தேன். அதுமாரி அப்படி நினச்சா இல்லை அது கிளிச்சா என்னான்னு தெரியல. போலீஸ்காரை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு போலீஸ்கார மேலே அடித்தோம்னா கேஸ் வராதாட்டுக்கு, என்னன்னு தெரில. ஏறுமா, வாமா. இப்போ 2 பேர்த்து 2வது ஆளை ஏற்றியாச்சு. ஒரு கேலை ட்ராப் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இன்னொரு கேள் இருந்தால் 2 கேலாக சேர்த்து ட்ராப் பண்ணிடலாம். இடமே பக்கத்தில் தான் இருக்குது, விட்டுற இடம், ட்ராப் பண்ணுற இடம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கேலையும் விட்டாச்சு. அடுத்தது
ஓ 3 பேரை விட்டாச்சுங்க. என்ன ஒரே ஒரு கேள் தாங்க. டைம் வேறு சுத்தமாக இல்லை. 1 நிமிஷம் தான் இருக்குது. முடிச்சிட முடியுமா? கம்ப்ளீட் பண்ண முடியுமா? நான் ஒரே ஒரு கேள் விட்டுட்டோம்னா மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒரு கேளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தரானுங்க என்னன்னு தெரில. $500 இல்லை $1000 அப்படின்னு தெரில. ஆனால் 8 கேளையுமே விட்டோம்னா சூப்பராக இருக்கும். $8000 கிடைக்கும். நேராக போயிட்டு அந்த பிங்க் கலர் மார்க்கில் போயிட்டு ட்ராப் பண்ணிடுவோம். வண்டி வேறு புகையாக வந்துட்டுருக்கு. ஆனால் போலீஸ் வக்கீல் வந்து கொஞ்சம் தாங்கும், எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். ஆனால் அந்த சாதா வக்கீல் தான் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும், சீக்கிரம் இதாகிடும். இறக்கி விட்டாச்சு. 4 கேள் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 27 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு கேளை கொண்டு வந்து பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். இப்போயே முடிஞ்சு மிஷின் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? இன்னும் ஒரு 10 செகண்டா? 7 6 5 4 3 2 1 முடிஞ்சிருச்சு. $2000 அப்படின்னா ஒரு கேர்ளுக்கு வந்து $500 அந்த மாதிரி கணக்கு பண்ணி கொடுத்துருக்கானுங்க இல்லை? சரி, ஓகே. சரி, நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு சேவ் அடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த வேலை என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த வேலை ஜோயிஸுக்கு தான் போய் செய்யணும். ஜோயிஸ்கிட்ட போயிட்டு அடுத்த வேலை என்னன்னு கேட்போம். அடுத்த வேலை அவன் என்ன மாதிரி வேலை தரான் அப்படின்றது என்னன்னு தெரில. சரி, பார்ப்போம். இதாங்க இந்த GTA 3 இதான் ஒரு தொல்லை. நமக்கு டக்குன்னு தேவைங்கும் போது வண்டி கிடைக்கும். காரோ அதுவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டி எதுவுமே கிடைக்காது. எல்லாம் சும்மா இந்த டாக்ஸி, இப்போ இந்த குருமாவா அந்த வண்டி, அப்புறம் அதை விட்டால் அந்த டேலபோ அது என்ன காரு, அந்த காரு. இது ஒரு 3-4 கார் தான் மாறி மாறி அதுதான் வந்துகிட்டு இருக்க வழிய வேறு நல்லா ஒரு ரேஸ் காரோ இல்லை வேறு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ வெப்பனும் நம்மகிட்ட இருக்குது. இப்போதைக்கு ஆரம்பத்தில் சின்ன மிஷினாக தான் இருக்கும். ஸோ அதனால் வெப்பன் வந்து இப்போ இருக்கிற வெப்பனே போதும். ஒரு ஹேண்ட் கன்னு, ஒரு ஷார்ட் கன்னில் ஒரு 10 புல்லட் இருக்குது. சேன் அண்ட் ட்ரெஸ்மெல்லாம் நம்ம வந்து இதில் விளையாட முடியலைங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை சேஃப்டி பண்ணிக்கலாம். இதில் எங்கேருந்து எப்படி சுடுறானுங்க அப்படிங்கிறத செத்த நேரத்தில் நம்மளை முடிச்சு விட்றானுங்க. சேன் அண்ட் ட்ரெஸ்லாம் நம்ம அந்தளவுக்கு நம்மளை முடிக்க மாட்டானுங்க. நம்ம வந்து சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு விட்றலாம். சரி, ஓகே. சேவ் அடித்தாச்சு. சேவ் அடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா காரை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு ஜோயிஸ் பெயிண்ட் ஷாப்பா, ஸ்ப்ரே ஷாப்பா இல்லை பெயிண்ட் ஷாப்பா, அந்த கடைக்கு போயிட்டு ஜோயிஸ் என்ன வேலை சொல்கிறான் அப்படிங்கிறத கேட்போம். ஜோயிஸ்க்கே ஒரு GTA சீரீஸ் ஒன்று இருக்குல்ல, அது என்ன அந்த GTA சீரீஸ் பேர் கூட ஃப்ரோசனாக என்னமோ வருங்க. ஃப்ரோசன் GTAவே நம்ம பேர் வரும். அது எனக்கே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும். சரி, ஓகே. நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஹாஸ்பிட்டலில் லைஃப் கம்மியாக இருக்கா? லைஃப் கம்மியாக இருக்குங்க. 354 என்னமோ தான் இருக்குது. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து லைஃப் இருக்காது. ஸோ அதனால் பக்கத்தில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே நமக்கு லைஃப் இருக்கும். ரெண்டு இடத்துல லைஃப் இருக்கும். ஸோ ஒரு லைஃப்பை நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு மிஷின் என்னங்கிறத போய் பார்ப்போம். குறுக்க வராதிங்க டேய், குறுக்க வராங்க. இந்த இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஜோயிஸா அவன்கிட்ட போயிட்டு மிஷின் என்னன்னு கேட்போம். அவன் என்ன மிஷின் கொடுப்பான்? ஆக்சுவலாக என்ன மிஷின் வரும் எனக்கு தெரிஞ்சு, இந்த ஒரு காரை எடுத்துகிட்டு போயணும்னு சொல்லுவான். காரை எடுத்துகிட்டு போயிட்டு ரீஸ்ப்ரே பண்ணி ஒரு இடத்துல பாம் வச்சு செட் பண்ணோமா என்னன்னு தெரில, ஏதோ சொல்லுவான். சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வேலை இந்த மிஷின் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
என்னமோ சொல்கிறான், பட் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது தெரில. என்னமோ 8 பால்ஸுங்கிறான். 8 பால்ஸில் கரெக்டாக அதாங்க நான் சொன்ன மாதிரி அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு ரீஸ்ப்ரே பண்ணி அந்த காரை டேமேஜ் ஆக்காமல் அதில் பாம்பு செட் பண்ணி அந்த இருந்த இடத்துலையே வைக்க சொல்கிறதுக்காக அதான் மிஷினு. ஸோ இந்த மிஷினை வந்து யார் அந்த பர்சன் யார், அந்த போட்டு தள்ளுற பர்சன் யாருன்னு தெரில. அவனை எதுக்காக போட்டு தள்ளுறானுங்க தெரில. ஸோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கார் ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். கார் வேறு ஒரு இடத்துல இருக்குங்க. அந்த காரை வந்து ஆட்டேட் பண்ணுமா இல்லை? ஆமாம், அந்த காரை இல்லை சாரி, அங்கேயே தானே இருக்கும். அந்த கார் வந்து அங்கேயே இருக்கிற இடத்துலே இருக்கும். அதே காரை எடுத்து வந்து பாம்பு செட் பண்ணி அதே இடத்துல நிப்பாட்டிடணும். ஸோ இதுதான் மிஷினு. இந்த ட்ரெயினில் தாங்க போகணும். ட்ரெயினில் அதான் நானும் ஒரு தடவை போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல. அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. சிட்டிக்குள்ளேயே போதா அந்த இல்லை மெட்ரோ ட்ரெயின் வந்து சிட்டி தாண்டி போதா என்னன்னு தெரில. ஸோ வந்தாச்சு, காரை எடுத்தாச்சு. காரை எடுத்துகிட்டு போயிட்டு போய் பாம்பு செட் பண்ணுவோம். பாம்பு செட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு மெக்கானிக் ஒருத்தர் இருப்பான் நினைக்கிறேன். ஸோ இவனும் மெக்கானிக் தானே ஜோய்ஸு. ஏன் அவனால் வந்து காரை பாம்பு செட் பண்ண முடியாதா என்ன? எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போகிறானுங்கன்னு தெரில. சரி, ஓகே, அங்கே போயிட்டு பாம்பை செட் பண்ணுவோம். அது இந்த சிட்டிலே இல்லை கடைசியில் ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் அதான் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் இந்த இடமே கொஞ்சம் குழப்பம். அது வந்து மார்க் காட்டுற மாதிரி காட்டும், ஆனால் எதுக்குள்ளே போய் எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல. நானும் ஏற்கனவே ஒரு தடவை போய் தான் சரியாக என்னால் போக முடியல. இதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு, இன்னொரு இடத்துலையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடமே மேடு போடாமல் உள்ளே போக முடியாது ஆக்சுவலாக. அப்படியே பின்னாடி போயிட்டு இதில் போக முடியாது, இதுலேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த டோர் ஓப்பன் ஆகலை. இது வேறு கார் வேறு டேமேஜ் ஆகக்கூடாது. டேமேஜ் ஆச்சுன்னா போச்சு வேறு. ஸோ இல்லை, இப்போ டேமேஜ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. போய்ட்டு ரீஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போய் பாம்பை செட் பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குவோம். இப்போ என்ன அந்த இடம் எதுவுமே நமக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணுமா? வந்தாச்சு. இந்த இடம் தான். ஸோ இதுக்குள்ளே காரை விட்டு பாம்பு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாம்பு செட் பண்ணியாச்சு. இப்போ அங்கே போய் அந்த இடத்துல வச்சு அழுத்தோம்னா ஓலாம் அழுத்த தேவையில்ல. சரி, இதில் அழுத்திட்டு அங்கே போயிட்டு வைக்கணும். ஆமாம், போய் அந்த இடத்துல வந்து சும்மா காரை ஜஸ்ட் பார்க் பண்ணால் போதும், பாம்பு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம். இந்த இடத்துல இதாங்க பிரச்சனை. எங்கே ஏறது, எங்கே வர்றது, எங்கே போகிறதுனே நமக்கு தெரியாது. இது வேறு கார் வேறு டேமேஜ் ஆகக்கூடாது. டேமேஜ் ஆனால் அது ஒரு சிக்கல் இருக்கிறதுல. இந்த மிஷின் தான் கொஞ்சம், அதாவது மிஷின் வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப நல்லா இருந்தால் தான் நம்ம செய்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறையா ஃபெயில்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன் மிஷினு. அப்போ தான் நமக்கு அந்த மிஷினை எப்படியாவது முடிக்கணும்னு ஒரு இது வரும். ரொம்ப ஈஸியாக கொடுத்தானுங்கன்னா கேம் சப்புன்னு போயிடும். இருக்க எவ்வளோ ஹார்டாக இருக்கோ அவ்வளோ ஹார்டாக விளாண்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதேமாரி ஒரு மிஷினு GTA San Andreasலேயும் வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. GTA San Andreasல வந்து ஆக்சுவலாக இதேமாரியே ஒரு மிஷின் இருக்குது. அது வந்து அதுலேயும் இதேமாரி தான். ரைட்டு, ஒரு குடோன் மாதிரி இருக்குங்களா, அந்த குடோனுக்குள்ளே போயிட்டு காரை பார்க் பண்ணி பாம்பை ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்து கார்லேயே ஜம்ப் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். அதாவது கேட்டை திறந்து நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்காது, கார்லேயே வந்து ஜம்ப் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த மிஷினும் நல்லாயிருக்கும். டைம் லிமிட்டு தான் இல்லை, ரெண்டு நிமிஷங்கிறது டைம் லிமிட்டு தான். ஸோ அந்த மொத்தம் 5 நிமிஷம் என்னமோ கொடுத்தானுங்களா. ஸோ அந்த 5 நிமிஷத்தில் வந்து இப்போ ஒரு 1.5 நிமிஷம் தாங்க இருக்குது. நான் அதை வேறு கவனிக்கல. சரி, ஓகே, அதை போய் சீக்கிரம் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணணும். இல்லைன்னா காரு வெடிச்சு மிஷின் ஃபெயில்டு, இல்லைன்னா நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலையே. ஐயோ, நான் பாட்டுக்கு ரொம்ப சாவகாசமாக வந்துட்டுருக்கேன். போவோம், நேராக போயிட்டு அப்படியே லெஃப்டில் திரும்புவோம். அந்த இது இருக்குல்ல, நம்ம நேராக போயிட்டு
ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. அந்த மார்க்கை காட்டுதில் நான் அப்பயே நினச்சேன் இந்த டாக்ஸியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. சரி அந்த டாக்ஸி என்ன பண்ணுதுன்னு நினச்சா இப்போ அதுதான் இப்போ இடத்துல நிற்கிது. இப்போ கிராஸாக போயிட்டு முன்னாடியே அந்த வேலையை பார்த்துருக்கலாம். டாக்ஸியை தூக்கி நான் சரி வர வரைக்கும் டாக்ஸி இருக்குமா வேறு எவனா எடுத்துகிட்டு போயிருப்பான்னு பார்த்தா டாக்ஸி இங்கேயே இதே இடத்துலையே தான் இருக்குது. டாக்ஸி ஓரமாக வச்சுட்டு காரை நேராக வச்சா காரை நேராக வைக்கணும், இல்லைன்னா நான் ஆக்டிவேட் ஆகாது. காரை பார்க் பண்ண தெரியலையே, ஒரு காரையே பார்க் பண்ண தெரியல. பாருங்களேன் ரொம்ப அக்யூரேட்டாக கேட்குறானுங்க. சரி அந்த இடத்துல வச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நான் வரும்போதே நேராக வரல, கொஞ்சம் அப்படியே வச்சுருவோமா? ஓகே வச்சாச்சு. இன்னுமா வரல? ஓகே பாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. ஓகே நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் வரான் அவன் படிக்கட்டு. அவன் வரத்துக்கே 1 மணி நேரம் ஆகும். ரொம்ப நேரம் மெதுவாக நடந்து வருவான். அவன் காரை எடுத்துட்டானா சாவியை போட்டு கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணவுடனே கார் வெடிச்சிடும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும், பார்ப்போம். ஸோ வந்துட்டான், காரை எடுக்க போகிறான். வெடிச்சிருச்சு, மிஷின் பாஸ்டு. $10,000 சூப்பர், சும்மா தெறிக்க விட்டு செம டாலருங்க. $10,000 உண்மையிலே பெரிய அமௌண்ட்டு தான். இதெல்லாம் சான் ஆண்ட்ரஸில் கிடைக்கணுன்னா நமக்கு முக்கால்வாசி கேம் முடிச்சிருந்தா தான் இந்த மாதிரிலாம் அமௌண்ட்டு கிடைக்கும். $10,000 $30,000. ஆனால் இதில் கேம் ஆரம்பத்துலேயே அவங்க நல்லா அமௌண்ட்டு தரானுங்க. ஸோ பாஸ்வேர்டு இல்லை அப்படிங்கிறனால அப்படி தரானுங்களா என்னன்னு தெரில. இதுக்கும் இல்லை பாஸ்வேர்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு சேவ் அடிச்சுட்டு அடுத்த மிஷின் ஜோயிஸ்கே பண்ணுவோம். அவன் மிஷின் தான் காட்டுது, வேறு எதுவும் காட்டலாம் நினைக்கிறேன். ஸோ ஜோயிஸ்கே அடுத்த மிஷின் பண்ணிடுவோம். ஸோ ஜோயிஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த மிஸ்டியோட அவன் பேர் என்ன எல்எல் ஆரம்பிக்கணும், அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஸோ இவனுங்க எல்லாம் இன்னும் போக தான் யார் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் இவனுங்கெல்லாம் யாருக்கு என்னங்கிறதே தெரில. இது இல்லாமல் இந்த ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பானுங்க, அவனுங்களுக்கும் சைனா டவுனில் இருப்பானுங்க நினைக்கிறேன். அவனுங்களுக்கும் நம்ம கேங்குக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இது ஒரு வேளை க்ளவுடே வரத்துக்கு முன்னாடியே அவனுங்க இந்த இடத்த சைனா டவுனு, இந்த லிபர்ட்டி சிட்டி, இது எல்லாத்தையும் ஸோ வந்தாச்சு. வண்டியை உள்ளே விட்டோம். ஏன் ஓப்பன் ஆக மாட்டேன் இந்த கரேஜு, என்னன்னு தெரில. கரேஜெலாம் ஓப்பன் ஆகுங்க. ஸோ என்னன்னு தெரில. ஒரு இந்த வண்டி என்ன கரேஜ் ஓப்பன் ஆகும் தானே, எல்லா டைமும் கரேஜ் ஓப்பன் ஆகுமே, ஏன் இந்த டைம் ஓப்பன் ஆகலை என்னன்னு தெரில. ஸோ வந்தாச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? ஆமாங்க மழை பெய்யுது. டைம் விடிய காத்தால மணி 5:30 ஆச்சு. ஆஹா இந்த காரா, ஸ்டாலின் காரும் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் கார் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் கார் இந்த கலர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஓரளவுக்கு ஆனால் நார்மலாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடெலாம் சொல்ல முடியாது. இதை விட நல்ல கார்லாம் இருக்குது ஆக்சுவலாக இந்த கேமில். இந்த இது ஓகே. சரி ஜோயிஸை தான் போய் பார்க்கணும். ஜோயிஸை பார்த்துட்டு அடுத்தது என்ன வேலை தரான் அப்படிங்கிறது தெரில. மேபி சைனா டவுனுக்கு அந்த டயர்ஸ் தான் அவனுங்க அதுமாரி ஒரு குரூப் இருப்பானுங்க. அவனுங்களோட கறிக்கடை மாரி ஒருத்தன் வச்சுருப்பாங்க, அவனை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற வேலை அதான் இருக்கும் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. போய் பார்ப்போம். புகை ஆரம்பிச்சிச்சு, வண்டியில் புகை ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்தாச்சுங்க. ஃபேரவல் சங்கி லீ சாங்காமா இந்த மிஷினோட பேர். ஸோ அப்படி என்ன மிஷின்? ஸோ அதே நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைனா டவுன் ஏரியாவில் ஒருத்தர் இருப்பான், ஒரு பாய் கறிக்கடையா என்னன்னு தெரில. ஸோ அவன்கிட்ட போயிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு ரிட்டன் வர்றது தான் மிஷின். இந்த மிஷினாக தான் இருக்கும். ஜோயிஸ் பெரிய உழைப்பாளியாக இருப்பான் போல். எந்த நேரம் பார்த்தாலும் ஒர்க்குன்ட்டு ஒர்க்லேயே இருக்கான் பாருங்கள். சரி ஓகே.
அவன் அந்த டீசெண்டான ஒர்க்கில் இருந்துட்டு நம்மக்கிட்ட டட்டி ஒர்க்லாம் வாங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சொன்ன ஆளை போய் போட்டுட்டு வந்துடுவான். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டாலின் கார், இந்த காம்பவும் நல்லா இருக்குல்ல, ப்ளூ க்ரீன். ஸ்டாலின் காருக்கு ஓரளவுக்கு எல்லா கலருமே நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ நல்லா தாங்க இருக்கு. அந்த கலரோட உண்மையிலே இது நல்லா இருக்கு. சரி, ஓகே, இங்கே போயிட்டு அவனுங்களை என்னன்னு பார்ப்போம். ஸோ சைனா டவுன் வந்தாச்சு. இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது, தடுப்பு மாதிரி போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல இறங்கி கொஞ்சம் உள்ளே போயிட்டோம்னா, கொஞ்சம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம்னா இந்த டயர்ஸ் மாதிரி இருப்பானுங்களா, அவனுங்க வந்து நம்மளை ஷூட் பண்ணுவானுங்க. ஸோ அவனுங்களை கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அவனுங்களாம் சுட தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அந்த காமிச்சான் பார்த்தீங்களா அந்த வீடியோவில், ஒருத்தன் ஒரு கடையை வேலை செய்கிற மாதிரி இருக்கும், அவனை வந்து போடணும். ஸோ இவனுக்கிட்ட மாட்டினாலே இதாங்க தொல்லையா. இவனுங்களை நம்மளால சுடவும் முடியாது, காரை எடுத்துகிட்டு வேகமாக போகவும் முடியல. வேகமாக போகிறேன், அப்பயும் திறந்துடுறானுங்க. எப்படின்னே தெரில. சேன் அட்ரஸ்லாம் நம்ம சல்லுன்னு போயிடுவோம். ஆனால் இந்த கேமுக்கும் அந்த கேமுக்கும் பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க. பாருங்களேன், அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒரு காரை எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாது. அதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலை பாருங்கள். ஐயோ, அவன் வேறு தப்பிச்சு வேறு போய்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் போயிட்டாங்க. வேறு கார் எதாவது எடுத்து அவன் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கார் பார்த்தீங்களா, இதுவே தான் பிரச்சனையே. நமக்கு எந்த காரு பைக்கு எதுவுமே கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். வேறு போயிட்டே இருக்கான். மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுமா? ஃபெயில்டர் ஆகக்கூடாது. ஓடி, ஆஹா, ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அடப்போடா. சரி, ஓகே, அடுத்து ட்ரை பண்ணுவோம் ஒன்றும். ஸோ எல்லா மிஷினும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடுமா என்ன? எல்லாமே ஒவ்வொரு மிஷினும் டஃப்பாக இருந்தால் தான் நமக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஜோயிஸோட அந்த மெக்கானிக் ஷாப்புக்கே வந்தாச்சு. அதே இது ஃபேரலெவல் லைக் சோங்க. ஸோ அதே மிஷின் தான். வந்துட்டு மறுபடியும் அவன்கிட்ட போயிட்டு இந்த தடவையாவது அவனை கண்டிப்பாக முடிக்கணுங்க. அவன் சோழியை முடித்தா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குது. ரெட் கலர் தான். எந்த கார் இருந்தாலுமே, அதுவும் இந்த ரெட் கலர் காருக்கு அந்த டாப்பை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒயிட் டாப்பு உண்மையிலே நல்லா இருக்குது. ஸ்டாலின் கார் எல்லாமே கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. அதுவும் இந்த கலர் செம்மையாக இருக்குது. சரி, ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? வந்தாச்சு. ஸோ இறங்கி எப்பயும் போல், ஆஹா, நான் வந்தது தப்புங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்த இடத்துல நிற்கக்கூடாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே போய் நிற்கணும். அப்போ தான் அவன் வரத்துக்கும் நம்ம அவனை சுட்டு தள்ளுறதுக்கும் சரியாக இருக்கும். மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல, டக்குன்னு கிளம்பி போயிட்டு அவனை போட்டு தள்ளுற வழியே போகணும். ஏன்னா அவன் சுற்றிட்டு நேராக இப்போ நான் காரை பார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வருவான். ஆக்சுவலாக நான் அது தெரியாமல் நான் அதுக்கு எகென்ஸ்டாகவே இப்போ தான் காரில் ஏறுறான். இப்போ இந்த இடத்துல நின்றுருந்தோன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நின்றுருந்தோம்னா அவன் காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே அவனை போட்டு தள்ளியிருக்கலாமே. அச்சோ, விட்டாச்சே. இப்போ அவனை சேஸ் பண்ணி தான் இப்போ வந்து அவனை போட்டு தள்ளுற மாதிரி இருக்குது. அவனை சேஸ் பண்ணி போட்டு தள்ள முடியுமா பார்ப்போம். ஏன்னா அவனை சேஸ் பண்ணுறது பின்னாடி இடிச்சு ஆனால் அவன் காருக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இதுக்கு வேன் தாங்க சரியாக இருக்கும். ஸ்டாலின் காரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வேன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவனை சீக்கிரம் கமுத்து விட்டு அவன் வெளியே வந்துட்டானா அவனை போட்டு தள்ளிடலாம். அவன்கிட்ட ஏதோ ஃபைல் இருக்குமா என்னன்னு தெரில, இல்லை போட்டு தள்ளலாம் போதுமா, இல்லை அவன்கிட்ட எதுவும் சம்திங் ஏதோ பொருள் இருக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். வேறு இடிச்சு பாருங்கள், அவன் மிஸ் ஆகி போயிட்டே இருக்கான். பிளாக் பண்ண முடியுமா? பிளாக் பண்ணால் ஈஸியாக இருக்குங்க. பிளாக் பண்ணிட்டோன்னா தடுத்துட்டோம்னா, இல்லைன்னா அவன் காரில் புகை வர வைக்கணும். புகை வர வச்சா அவன் இறங்கிட்டானா அவனை ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். பாருங்கள், நம்மளை அலக்கழிச்சிக்கிட்டு நமக்கே தண்ணி காமிச்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ரொம்ப தூரம் வந்து அவன் கீழே தண்ணிக்குள்ளே போயிடப்பான். தண்ணிக்குள்ளே போனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டேய், நில்றா. அவன் வண்டிக்கு மட்டும் பாருங்களேன், எதுவுமே ஆக மாட்டேங்குது. நமக்கு தான் புகை வருதே வழியா, அவனுக்கு வண்டிக்கு எந்த எதுவுமே டேமேஜும் ஆகலை, எதுவுமே ஆகலை. பாட்டுக்கு போயிட்டுருக்கான்.
இப்போ தாண்டா லைட்டாக பேனட்டை முன்னாடி உடஞ்சிருக்கா. ஆமாங்க, இப்போ தான் லைட்டாக புகை வருது. ஆஹா, என் கார் பற்றிக்கிச்சு. இறங்க ஓடு 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 ஓடு. அச்சோ, கார்லையே இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த காரை ஐயோ, காரை எரிஞ்சிக்கிட்டு இருக்க காரை எடுத்துட்டேன்டா. வேஸ்டேடு தான். போ, என்ன இது 2வது தடவையும் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அடுத்த தடவை முடிக்கல முடியுமான்னு பார்க்குறேன்.